தொட்டுலையே ஒன்னொன்னா எதிராக ஏன் அப்படின்ற மாதிரி தொட்டுறாது ஸ்லைஸ் போட்டுருவாப்புல அதுதான் அந்த ஒரு இம்பேக்ட். தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. சார் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அது தொட்டுலையே அப்படின்றாரு அவர். நான் தொட்டுலையே அப்படின்னேன். இல்லை சார் கொஞ்சம் பேஸ் அப்படின்னாரு. சரி தொட்டுலையே அப்படின்னு கேட்குறேன். சார் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படின்னு கிட்டக்க வந்து அதாவது 3வது டேக் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு சொல்கிறாரு, இது விஜய் சாருக்கு ஒரு இன்னைக்கு தான் தொட்டுலையே. டப்பிங் போது வினோத் சார் சொன்னார், இது நான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுவேன்னாரு. இதை நம்ம என்ன ட்ரெய்லரில் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் நான். இதை தாண்டி சமாச்சாரங்கள் இருக்க போகிறது அதெல்லாம் தானே இப்போ வரப்போகிறது. இது எங்கப்போ வரப்போகுதுன்ற இதுக்கு தான் என்னுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன லெவல் தாட் அவ்வளோதான் இருந்தது. பட் அதெல்லாம் மீறின ஒரு விஷயம் தான் டேரக்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, இது நீங்கள் படத்துக்கு பேசுனீங்க, ஜனநாயகனுக்கு தான் நீங்கள் பேசுனீங்க. ஆனால் பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்காக இருக்கட்டும், நிறைய எடிட்ஸுக்காக இருக்கட்டும், நீங்கள் டைலாக் சொன்னது மேட்ச் ஆயிடுச்சு. தொற்றுலையே ஸ்லைஸ் போட்டுருவாப்புல, சம்பவம் பண்ணி பார்த்துருப்பேன், சம்பவத்தில் ரெக்கார்டு பண்ணிச்சு பார்த்துருக்கியா, எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு சார் ரியல் லைஃப்பில். அதை நீங்கள் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணீங்களா? எடிட்ஸில் வந்துச்சு ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம். காக்கா உட்கார பணம் பழம்ன்ற மாதிரி தான் இது. நான் எதிர்பார்க்கல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி மதில் மேல் போனது தான் நம்மளோட ஸ்டாண்டாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா ஒருத்தனால அப்படின்றலாம் எனக்கும் காமன் மேன். எனக்கு பெருசாக பாலிடிக்ஸ் தெரியாது. இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் வர முடியுமா வர முடியாதான்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட். எனக்கும் அந்த டவுட் இருந்தது. பட் வந்தால் இந்த கேரக்டர் வந்து சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஷோபா தி ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம், திருவான்மியூர், முகப்பேர். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? பைக் ஆர்ட்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு நல்லா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களுடைய அந்த வாய்ஸுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சார். எல்லாரும் இதையே சொல்லி இப்படியே அட்டாக் பண்ணிங்கன்னா அர்த்தம். அது 2 விதம் இருக்குது சார். அந்த ஒரு பேஸ் வாய்ஸும் இருக்குது, இப்போ நீங்கள் பேசுனது அந்த ஒரு குழந்தைத்தனமான அந்த ஒரு வாய்ஸு. இதை நாங்கள் வந்து ரேராக பழைய அந்த உதயா இந்த டைம்லலாம் பார்த்துருக்கோம் அதிகமாக. பட் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் அந்த பேஸ் வாய்ஸுக்கு எல்லாருமே உங்களுக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்களா சார்? நிறைய. நான் இன்ஃபேக்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒரு 30 வருஷமாக இருக்கேன். ஒரு 350+ படம் பண்ணியிருக்கேன். நிறையா வில்லனுக்கு பண்ணியிருக்கேன், நிறையா லீடு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்க்கும் பண்ணியிருக்கேன். ஓகே, அதான் அம்மா அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ், அந்த குரலுக்கு. ஓகே, கடவுளுக்கு தேங்க்ஸ், வேறு என்ன சொல்கிறது. ஓகே சார், ரீசெண்டாக இப்போது ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது? ஸ்மைல் வருது, வார்த்தை சொல்லும்போது ஸ்மைல் வருது. ஓகே, டெஃபினட்டாக ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே நானே அதில் ப்ளே பண்ணியிருக்கேன்றது ஒன்று. அதையும் தாண்டி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் விஜய் பிடிக்கும். ஓகே, அதனால் டபுள் இதுக்காக வெயிட்டிங். ஓகே சார், இது எத்தனை வருஷம் கழிச்சு சார் மறுபடியும் விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறது? ஐ மீன் பண்ணீங்க தெரிக்கு அப்புறம் ஓகே, ஆல்மோஸ்ட் 10 years கழிச்சு. 10 years. அது தெரிக்கு அப்புறமா இப்படி தான். ஓகே சார், இப்போது இதில் தெரியல அப்படியே அது ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படியான ஒரு இது. இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸர், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க. அவருக்கு இது வந்து பொதுவாகவே ரொம்ப ஈஸி ஜாப் கிடையாது. நிறைய படங்களில் அந்த ஒரு பில்டப் ஷாட் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு வாய்ஸ் செம்மையாக இருக்கணும், தென் அதோட டெலிவரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், இதெல்லாம் மேட்ச் ஆனால் தான் பண்ணணும். அப்படிங்கும்போது இதில் நீங்கள் லாஸ்ட்டாக நேர்கொண்ட பறவையில் அதே மாதிரியான ஒரு ஷாட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹெச் வினோத் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு இது? தேங்க்ஸ் டு ஹெச் வினோத், டைரக்டர் அவர் தான் சூஸ் பண்ணுறது. சொல்லும்போது முதல்ல சார் நான் டயலாக் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு தான் அப்படி தான் சொன்னார். எனக்கு வந்து நான் விஜய் சாருக்கு இதை அப்லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் எனக்கு தெரியவே தெரியாது. ஷூட்டும் போது எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஷூட்டு வேறு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இந்த சுனில் சாரோட ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே விட்டாங்க. நீங்கள் கிளம்பலாம் சார்ட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் சரி இதில் விஜயோட காம்பினேஷன் கிடையாது, ஆமாம், ஸ்ட்ரைட்டாக. பட் அதோட ஒரு ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சது வந்து ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு டைரக்டர் அண்ட் டீம். ஏன்னா அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த வாய்ஸ் இதுக்கு செலக்ட் ஆகும்னு சொல்லி தொற்றுலையே
அப்படின்றாரு அவர். சார் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. தொட்டர்லையே அப்படின்றாரு அவர். நான் தொட்டர்லையே அப்படின்னா என்ன இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஹையா ஆகணும். சரி தொட்டர்லையே அப்படிங்கிற கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி இல்லை சார் கொஞ்சம் பேஸ் அப்படின்னாரு. சரி தொட்டர்லையே அப்படின்னு கேட்குறேன். சார் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படின்னு கிட்டக்க வந்து இது என்ன பர்பஸ்க்காகன்றது சொல்லப்பட்டது. அப்போ தான் எனக்கு தெரியும். அதாவது 3வது டேக் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு சொல்கிறாரு, இது விஜய் சாருக்கு ஒரு நீங்கள் தான் இதே கோட் பண்ணார் சார். அவங்க நம்ம இதுக்கு பண்ணோம் இல்லையா, நேர்கொண்ட பார்வையிலெல்லாம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து ஒரு பூஸ்ட். நேர்கொண்ட பார்வையும் போது எனக்கு வந்து அஜித்தோட பேசுகிறேன், அஜித்தோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட்டு அஜித்துக்கே வந்து அந்த டாக்டர் சீன் நான் இது பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே அதுதான் எடுத்தார். ஓகே, நேர்கொண்ட பார்வையில். இங்கே வந்து எனக்கு யாருக்கு பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது. டோட்டல்லையே ஏன்னா பிளாங்காக ஒரு ஃபோனை பார்த்துட்டு ஃபோனில் வெறும்னா இப்போ சிஜி போஸ்ட் பண்ணாத ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்குது. நான் அதை பார்த்துட்டு இப்படிலாம் கண்ணாடியெல்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு அந்த டைலாக் நான் பேசணும் அப்படின்றப்போ நான் சொன்னேன், ஒரு 2-3 வருஷம் தரேன், நீ எது வேணுமோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். தென் ஹீ சோஸ் இதுதான் சார் அப்படின்னாரு. ஸோ அதுதான் நீங்களாம் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தது, அதுதான் தியேட்டர்லேயும் பார்ப்பீங்க, அவ்வளோதான் பார்ப்பீங்க. என்ன தொட்டுலையே சார் அது பேர் என்ன, ஒரு சீன் வந்தாலும் நச்சுன்னு வர்றது அப்படின்ற அந்த ஒரு மேட்ரு இருக்குல்ல சார், அதனால தான் என்னவோ நீங்கள் அந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் ட்ரெய்லரோட பிகினிங்லேயே இதுதான் வரும் அப்படின்னு நினச்சது உண்டா? இது வரும் இல்லை அது. ஆனால் டப்பிங் போது வினோத் சார் சொன்னார், இது நான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுவேன்னாரு. இதெல்லாம் போய் என்ன ட்ரெய்லரில் யூஸ் இப்படியே நினச்சேன் நான். ஓ தொட்டிலேயே ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. ஓகே, இது வந்து இதை தாண்டி சமாச்சாரங்கள் இருக்க போகிறது, அதெல்லாம் தானே இப்போ வரப்போகிறது, இது எங்கேப்போ வரப்போகிறதுன்ற ரேஞ்சுக்கு தான் என்னுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன லெவல் தாட் அவ்வளோதான் இருந்தது. புரியுது. பட் அதெல்லாம் மீறின ஒரு விஷயம்லாம் டைரக்டரை கன்சியூம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் பெரிய ப்ளஸ். ஏன்னா நான் டப்பிங் போதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் பண்ணோம் டப்பிங். எல்லாமே வித்தின் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்குள்ளே முடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே. இது மொத்த சீக்வன்ஸுமே ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்தோம். எனக்கு அந்த ஒரு நேச்சுரலாக அந்த இது வருது கடவுள் கிருபையில். அதனால் அது ஒரு 10-15 நிமிஷத்தில் தி என்டையர் எபிசோட் வாஸ் ஓவர். பட் அதுக்கே வந்து அந்த 10-15 நிமிஷத்தில் நான் ஒரு 10-12 ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா அது அந்த ஹெவினஸ் வேணும், இந்த ஸ்லைஸ் போட்டுருவாப்பில் கரெக்டாக வரணும், அதெல்லாம் வந்து இட் ரியலி ஆட்ஸ் அப். அந்த எக்ஸசைஸ் அவர் வாங்கினாருன்னு தான் சொன்னேன். நான் எந்த படத்துக்கு நான் போனாலுமே அந்த டைரக்டர்கிட்ட சொல்லணும், ஐயா எனக்கு வந்து ப்ராம்ப்டிங் வேணும். ஓகே, எனக்கு டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணி வராது, வந்து நான் ஸ்கூல்லேயே இன்னும் நல்ல கிரேட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பேன்றதை இதுதான் சொல்லுவேன். களிமண்ணாக வரேன், நீங்கள் பொம்மையாக இப்படி பிடிச்சிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க சொல்கிறத ஆல்மோஸ்ட் அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு பண்ணிடுறேன்றது அவங்க இல்லைன்னா இவ்வளோ நேரம் ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக சார். நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த டைலாகை அப்படியே அந்த இதில் எனக்கு நீங்கள் டெலிவரி பண்ண முடியுமா சார்? எல்லாருக்கும் தான் ஓட்டப்பந்தய வீரர்கிட்ட வந்து சார் 1 மீட்டர் ஓடி காமிங்கன்னு கேட்குறது இல்லை. ஆனால் இது அதான் சார், அதாவது பார்க்குறோம், இந்த ஃபோனை பார்த்துட்டு கண்ணாடியை ரைஸ் பண்ணி அதாவது உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து இவரை நம்ம இது பண்ணலையா, பட் இந்த ஆள் வந்து என்னப்பா ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே அண்ணா, அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கணும். இருந்துட்டு தொட்டுலையே ஒன்றா எதிராக ஏன் அப்படின்ற மாதிரி தொட்டுறாது ஸ்லைஸ் போட்டுருவாப்பில். அதுதான் அந்த ஒரு இம்பேக்ட். தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுருவாப்பில் அது அங்கே வரும்போது நாங்கள் டப்பிங் தியேட்டரில் சாதாரணமாக கேட்கும்போதே எங்களுக்கு பெரிய லெவலில் இருந்தது. நான் ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்து நான் மிரண்டுட்டேன். யாரெல்லாமோ ஃபோன் பண்ணி இப்போ இந்த ஒரு சிக்னலில் நம்ம போய் ஏதானும் ரெட் சிக்னல் இருக்குது, க்ரீன் சிக்னல் இருக்குன்னு நின்னா கூட ஒரு 10 பேர் அப்படியே பக்கத்தில் இருக்கிறோன்னா, சார் அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா சார், ஒரு தடவை பேசுங்க, இனிமேல் வந்து ஒரு தடவை பேசுன்னு சொன்னால் 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டு வரணும் சார். நீங்கள் வந்து இது படம்
ஒரு சீனுக்கு பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் மேபி அப்படி தான் நினச்சி பேசியிருப்பீங்க. இல்லைங்க, ஆ எனக்கு வந்து ஒரு சீனோ இல்லைன்னா எதுவோ கிடையாது. நான் ஜென்ரலாக ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சார் இந்த ஒரு சீன் ஆர்டிஸ்ட்டாகவே விட்றாதீங்கப்பா, கொஞ்சம் கிராஜுவேட் பண்ணி ஆக்ஷன் போங்கன்னு சொல்லுவேன் நான் டேரக்டர்ஸ்கிட்ட. வினோத் சாரை பொறுத்த வரைக்கும் சரி, நான் 3 படம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக. அதில் வந்து துணிவு பண்ணும்போது மொத்தமாக எடுத்ததே ஹாஃப் டே தான் என்னை கூப்பிட்டாரு. அதில் ஒரு 3 ஹவர்ஸில் முடிச்சிட்டாரு. என்டையர் படத்தில் ட்ராவல் பண்ண விட்டார். துணிவு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அந்த மாதிரி கொடுப்பாருன்னு நினச்சா அதை விட வசதியாக கொடுத்துட்டார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது அவர் ஐடென்டிஃபை பண்ண விதம்ன்றது தான் நான் ஐ ஷுட் தேங்க் ஹிம். கண்டிப்பாக யார் வேணா வச்சு பண்ணியிருக்கலாம், பட் இந்த வாய்ஸ் வேணும், இந்த பாடி வேணும். அவர் கேட்டது ஒன்றே நல்லா பண்ண முடியல, பிகாஸ் கண்டினியூட்டிலாம் இருந்தது. மொட்டை அடிச்சுக்கணுன்னாரு. ஏன்னா மொட்டை அடிச்சுருந்தா அந்த கேரக்டரோட இம்பேக்ட் இன்னும் லெவலில் இருந்திருக்கும் அது அப்படின்றது அவரோட தாட் ப்ராசஸ் வந்தது. நான் லாஸ்ட் மினிட்ல தம்பினால அது முடியல. ஏன்னா மற்ற டேரக்டர்ஸ்க்கு வந்து நான் அடுத்த நாளே எனக்கு ஷூட் இருக்குது, ஸோ கண்டினியூட்டி போயிடும். க்ளோஸ் கட் பண்ணின்னு வரேன், அது நான் மேனேஜ் பண்ணுவேன். மற்ற ஷூட்டில் அது மேனேஜ் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல போலீஸ் கட்டு, க்ளோஸ் கட்டு அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்தீங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஷர்ட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஷர்ட் எடுத்து ஒரு ஹேங்கர் இதில் மாட்டி கொக்கியில் மாட்டி விட்டுட்டு பனியனோட தான் அந்த ஷர்ட்டு ஸ்வெட்டர்கிட்டெல்லாம் போட்டு அந்த ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி அப்படி பேசினதுனால வந்தது தான் அது. நான் வெறும் நான் பேசினா மட்டுமே அது வந்துடாது. அந்த அட்மாஸ்பியர் எவ்ரி திங் பிளேட் சீக்வன்ஸ் அந்த. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, இது நீங்கள் படத்துக்கு பேசுனீங்க, ஜனநாயகனுக்கு தான் நீங்கள் பேசுனீங்க. ஆனால் பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்காக இருக்கட்டும், நிறைய எடிட்ஸுக்காக இருக்கட்டும், நீங்கள் டைலாக் சொன்னது மேட்ச் ஆயிடுச்சு. தொற்றுலையே ஸ்லைஸ் போட்டுருவாப்புல, சம்பவம் பண்ணி பார்த்துருப்பேன், சம்பவத்தில் ரெக்கார்டு பண்ணிச்சு பார்த்துருக்கியா, எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு சார் ரியல் லைஃப்பில். அதை நீங்கள் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணீங்களா? எடிட்ஸில் வந்துச்சு ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம் ஒரு மாதிரி இதெல்லாம் அமைச்சல்னு சொல்லணும். அந்தகாரம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு டைலாக் வரும், கூண்டுக்குள்ளே புலி இருக்குது, நீயும் கூண்டுக்குள்ளே இருக்க, புலி உன்னை எப்படி பார்க்கும்னு நான் கேள்வி கேட்பேன். அவனே என்னை எப்படி பார்க்கும், என்ன ஒரு இறையாக தானே பார்க்கும் அது அப்படின்னு சொல்லுவான். அவன் திருப்பி என்ன கேள்வி கேட்பான், அது மாதிரி அதே கேள்வி உங்களுக்கு, அதே கூண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அப்போ அந்த புலி உங்களை எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லுவேன், மாஸ்டர் அப்படிம்பேன். அப்போ வந்து மாஸ்டர் படம் வருது, டு பி ரிலீஸ்டு. அதுக்கு நல்லா செட் ஆச்சு, நிறைய யூஸ் பண்ணாங்க அதை. தெய்வாதீனமாக இதுக்கும் அது அப்படியே அமைஞ்சது ஒரு காக்கா உட்கார பணம் பழம்ன்ற மாதிரி தான் இது. நான் எதிர்பார்க்கல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி மதில் மேல் போனது தான் நம்மளோட ஸ்டாண்டாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா ஒருத்தரால் அப்படின்றலாம் எனக்கும் காமன் மேன். எனக்கு பெருசாக பாலிடிக்ஸ் தெரியாது, என்ன தெரிஞ்ச பாலிடிக்ஸும் ரொம்ப அறவரை தான். ஓகே, பட் இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் வர முடியுமா வர முடியாதான்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட். எனக்கும் அந்த டவுட் இருந்தது. பட் வந்தால் இந்த கேரக்டர் வந்து சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட உழைப்பை நான் சினிமாவில் பார்த்துருக்கேன். நீங்களே இப்போது அவர் வந்த டேஸ் எடுத்துட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இப்போ இந்த ஜனநாயகன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிள் க்ரோத். ஆமாம், அதாவது நான் எல்லா இன்டர்வியூவில் சொல்கிறது தான், அவங்க அப்பா வந்து ப்ரொடியூசர் டைரக்டராகவும் இருந்திருக்காரு, நான் அவர் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. அதனால் மட்டுமே இந்த குழந்தைக்கு டக்குன்னு எனக்கு வந்து இப்போ குதிரை ஏற்றம் வரும், எனக்கு வந்து பாட்டு பாட வரும், எனக்கு வந்து சண்டை போட வரும்ன்றது வராது. இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, அன்லஸ் அதர்வைஸ் ஹி ஹஸ் புட் இன் ஹிஸ் ஓன் எஃபர்ட்ஸ். அந்த டான்ஸ்னால் நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுல வந்து ஈடுபாடு காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது பிரபுதேவா சார் எல்லாமே சொல்கிறது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இல்லை விஜயோடு ஆடுறது கொஞ்சம் இதாக இருக்கும், இவர் லாரன்ஸ் மாஸ்டர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒருத்தரோட ஸ்கில்லையும் இவர் வந்து அந்த அப்சர்வ் பண்ணி அழகாக அதை டெலிவர் பண்ணி அதுக்கான ஹோம்ஒர்க்கை பண்ணின்னு வந்து அதெல்லாம் தான் ஒரு பெரிய ப்ளஸ். அது திங்க் ஹில் கண்டினியூ இந்த அரசியல் ஃபீல்ட்லேயும் அதை ஹில் கண்டினியூ. நான் நிறையா அவரோட அந்த சட்டமன்ற ரிலேஸ்லாம் பார்க்குறேன். இட்ஸ் வெரி காம், வெரி வெரி காம். அடுத்தவங்க பேசுகிறாங்க, இஸ் அப்சர்விங் போத் த பார்ட்டிஸ். எதிர்கட்சி பேசினாலும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறாங்க, இது ஆளுங்கட்சி பேசினாலும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறாங்க. ஐ திங்க் இதை அவர் வந்து
பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு அஃபிஷியல்ஸோட பேசும்போது ஐ திங்க் கரெக்டான கொஷின்ஸ் கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வாங்கி பாருன்றது என்னுடைய பர்சனல் தாட். ஓகே. அதனால் இது யூஸ் ஆகுமா, இந்த டைலாக் யூஸ் ஆகுமா, இந்த டைலாக் யூஸ் ஆகாதான்றதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நடிக்கும்போது அவர் பொலிட்டிக்கல் கேம்பெயினில் இருந்தார், அவ்வளோதான். ஓகேவா? அது இதுக்கு உபயோகப்படுமான்றதுலாம் எனக்கு க்ளூ கூட கிடையாது. சும்மா சாதாரணமாக இந்த ஹைப் ஒன்று இருக்குமே, அந்த ஹைப் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது இவ்வளோ தூரம் அவருக்கு அதான் சொன்னேன், காக்கா உட்கார பண்ண மாட்டேன் தான். இது ஹெல்ப் பண்ணிட்டுலாம் நான் சொல்ல முடியாது. த என்டையர் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். ஓகேவா? மேபி எஸ். ஓகே, இட் டிட். சார் இப்போது இந்த அத்திவரதருக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல சார், அது மாதிரி நீங்களும் விஜய் சாரோட படங்களில் ஒரு டைம் பீரியடுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு படம், உதயா, தெரி, இப்போது ஜனநாயகன் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான பார்ட். அவரோட ஒரு முக்கியமான படம் உதயா வந்து அவரோட மைல் ஸ்டோன் படம், 25வது அந்த படம். இப்போ இது அவரோட கடைசி படம். இதுலேயுமே ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னா எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அவர் கூட அவரோட நெருக்கம் உங்களுக்கு எந்த ஆக்சுவலாக உதயா டு இதுவே வந்து ஒரு 10 years மேலே இருந்தது. ஆமாம், தெரியும் வந்து ஒரு 10 years மேலே இருந்தது. உதயாவில் ஃப்ரெண்டு, தெரியல மாமனார் கேரக்டர். ஆமாம். ஓகேவா? இதில் அப்படியே அவர் கூட இருந்த கலீக் அப்படின்ற ஒரு இதுதான் வரும். ஓகே, நல்லா இருக்குது சார் அந்த ட்ராவல். அதாவது வெயிட் பண்ணாலும் சரியான மேட்டரை உட்கார்றதுன்றது தான். அதாவது இது நம்ம கையில் இல்லை. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு கடவுளோட கையில், அடுத்தது டைரக்டர்ஸ் கையில். அவங்க இது பண்ணி அந்த டீம் கரெக்டாக இருக்கும் சார். ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஐ வாஸ் டோல்டு பை கப்புள் ஆஃப் தி அசிஸ்டன்ட்ஸ், அந்த கேரக்டருக்கு நிறைய பேரை முதல்ல அனலைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டர் சார் இதில் வந்து? என்னோட கேரக்டர் அவங்க அனலைசேஷனில் எல்லாரும் யூனிஃபார்மாக சொன்னது வந்து உங்களை தான் சார் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட சொன்னது. ஏன்னா பேசும்போது பேசுவாங்கல்ல, இவர் வச்சுக்கலாம், அவர் வச்சுக்கலாம், இந்த கேரக்டருக்கு அவரை பண்ணலாம் அப்படின்ட்டுலாம். இல்லைப்பா, இது வந்து இவர் தான் பண்ணணும்னு டேரக்டரே முடிவு பண்ணி தான் கூப்பிட்டேன். ஏன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதை வினோத் சாரோட எனக்கு ஒரு கான்வர்சேஷன் முதல்ல இருந்தது. ஏன்னா என்கிட்ட மெஸ் இருந்தது, அடிக்கடி சாப்பிட வருவார். இன்ஃபேக்ட் நேற்று கூட வந்தார். எப்போ ஆரம்பிக்கிறீங்க திருப்பி மெஸ் மூடி வச்சுருக்கோம் இப்போது. நேற்று கூட வந்திருந்தார். அப்போ நான் ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் ஒரு ஹாவ் சம்திங் ஃபார் யூ சார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரி பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் லூஸ் ஸ்டாக்ஸ் விடக்கூடிய கேரக்டர் கிடையாது வினோத். எனக்கு ரொம்ப பிடிச்ச சில கேரக்டர்ஸில் அவரும் ஒருத்தர். ஓகே, கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் 2-3 months ஒன்றும் கான்டாக்ட் இல்லை. நானும் ஒன்றும் பெருசாக புஷ் பண்ணிக்கல. ஒரு இதில் வந்து ஏதோ ஒரு மீட் பண்ணும்போது, என்னப்பா ஒன்றும் சொன்ன நீ, அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயோ மீட் பண்ணும்போது திருப்பி இது பண்ணும்போது, இல்லை சார் இட்ஸ் தேர், வெயிட் பண்ணுங்கன்ட்டார். சொன்னால் ஒரு 1 or 2 weeks கழிச்சு கால் வருது, வாங்க சார்னு கூப்பிட்டு ஒரே ஒரு சீன் எடுத்தாங்க, வீட்டுக்கு கிளம்புங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். அதுதான் சொன்னேன், சுனில் சாரோட எடுத்தது. ஐயோ அவ்வளோதான் போல் இருக்குன்னு, சின்னப்பா அவ்வளோதானா அப்படின்னு. ஏன்னா சின்ன ரோல் தான் சொல்லியிருந்தார் அவர் சொல்லும்போது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் சின்ன ரோல் தான் சொன்னார். ஓகே, நமக்கு என்ன, விஜய் படத்தில் வந்தோம், விஜயோட காம்பினேஷன் நான் நினச்சிருந்தேன், விஜயோட இல்லை. அப்போது அப்படியே திரும்பியும் அன்றைக்கி சாயங்காலமே வினோத் உள்ளதானா அப்படின்னு. இல்லை சார், ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்ட்டார். அடுத்த நாள் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். 1 week ஆச்சு, 2 weeks ஆச்சு. கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் 2nd week திருப்பி ஒரு கால் வருது, சார் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க முடியுமா அப்படின்னாங்க. அப்போ தான் மொட்டை அடிச்சு வந்து அப்போ தான் சொன்னார். அப்போ தான் வினோத் தனியார் லைனில் வந்து, சார் அதே கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. அதான் உனக்கு க்ளீனாக தான் நடக்கணும் வருவேன் நான் அப்படின்னா. நான் இல்லை சார், தலையும் ஷேவ் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்னு. இல்லை இதில் கண்டினியூட்டி இருக்குது, ஐ லவ் டு டூ தட். ஏன்னா அந்த ஒரு 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 போர்ஷன் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிது. அது சின்னது தான், டைலாக் எல்லாமே கிடையாது. நம்ம என்ன வரணும் வாங்கிட்டு வந்தோன்னு தெரியாது, டைலாக் இல்லாமல் போர்ஷனாகவே நிறையா வந்து இருந்தது. சொன்னோடனே சரி இல்லை பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா தான் இந்த கொரியோகிராஃப்டு திங்ஸ் எல்லாம் சீன்லாம் வரும்போது நான் திருப்பி கேட்டேன், என்னடா விஜயோட இல்லையடா கண்ணா எனக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் இல்லை அப்படின்ட்டார்.
டப்பிங் போது சார் இது 100% திஸ் வில் பி யூஸ்ட் இன் ட்ரெய்லர் இட் செல்ஃப். அவ்வளோதான், வளர்ந்துக்கிட்டாங்க ட்ரெய்லரில். நிஜமாவே எனக்கே ஆச்சரியம். அந்த ஒரு மொமெண்ட் செம்மையாக இருந்தது. உண்மையாக. சார் இப்போ நடிப்பு இதை தாண்டி நீங்கள் ஒரு வாய்ஸ் ஆக்டர், ஐ மீன் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படங்கள் சார். சார் குறிப்பிட்ட படங்கள் ஐ மீன் இவங்களுக்குலாம் நான் பேசியிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு டேட்டாஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நேரடியாக கேட்கலாம் அப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் படத்தில் பண்ணேன் சார், லவ் பேர்ட்ஸ்னு எங்கள் படம். அப்போ நான் வந்து டப்பிங் யூனியன் மெம்பர் இல்லை. ஒரு சர்ச்சு ஃபாதருக்கு நானும் என் தம்பி ஆக்சுவலாக வேடிக்கை பார்க்க போவோம். எங்களுக்கு நாங்கள் சினிமா தெரியாது. அப்பா ப்ரொடியூசர், பட் எங்களை சினிமா பக்கம் ஷூட்டிங்க்கெலாம் எங்களை பர்மிட் பண்ணது கிடையாது. ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு 10-15 நிமிஷம் இங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அங்கே ஒரு 10 நிமிஷம். ஸோ மொத்தமாக 1/2 மணி நேரம் தான் எங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு. ஓகேவா? நாங்கள் அங்கே இருக்கிற 10 நிமிஷத்தில் இளநீரோ இல்லைனாக்கா வந்து அந்த அப்போல்லாம் அந்த 7 ஒன்று உண்டு, ஒரு கூல் ட்ரிங்க்கு, அதுவோ வரும். நாங்கள் ஒரு 4-5 பசங்க போவோம். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்பாங்க எங்கள் அப்பாட்ட. நல்லா கேட்டேன்னா தோல் உறிஞ்சிடும், அதனால் வாயை கொண்டு வந்துடுவேன். அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு எஸ்காட்டாக தான் நான் போவேன். யூஸ்வலாக எனக்கு எஸ்காட்டாக யாரான்னு வரணுன்னு அப்படி இருக்காது. அவங்களுக்கு எஸ்காட்டாக பையன் வந்திருக்கான்ப்பா, பையன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு. ஏதானும் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பக்கமாக போனால் நாங்கள் இருக்கிற சமயத்தில், ஏன்னா ப்ரொடியூசர் பையன்னா எங்கேயோ ஒரு ஓரமாக ஒரு சேரை போட்டு உட்காந்து வச்சுருவாங்க. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாதுல்ல. ஆமாம், என்ன வச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பரா ரஜினிடான்னு ஆரோ கலரில் பசங்க கற்றுவானுங்க. அதனால் ஃப்ளோருக்குள்ளே அப்பா பெருசாக பர்மிட் பண்ண மாட்டார். வெளிலேருந்து அப்படி பார்த்துட்டிங்களாப்பா கிளம்புங்கன்றது, அவ்வளோதான். எங்களுக்கு இதனாலே சினிமா தெரியாமல் போயிடுது. வி வாண்ட் டு லேர்ன். அப்பா லவ் பேர்ட்ஸ் எடுக்கும்போது அப்பயும் எங்களை பெருசாக உள்ளெல்லாம் பர்மிட் பண்ணதில்லை. இவர் லண்டன் எப்போ கிளம்புவார்னு பார்த்துன்னு இருப்போம். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து அங்கே லண்டன் போயிடுவார். அப்போ இவர் பாட்டுக்காக இவர் லண்டன் அவரோட ட்ராவல் பண்ணுவார், பாட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த பக்கம் கிளம்பிட்டார். தெரிஞ்ச உடனே நானும் என் தம்பியும் அப்போ என்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ, ஷூட்டிங்னா ஷூட்டிங், டப்பிங்னா டப்பிங், என்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ அங்கே போய் உட்காந்துப்போம். என்ன அப்சர்வ் பண்ணுவோம். அப்படி போன ஒரு சமயத்தில் என்னோடய வாய்ஸை அப்போ நான் யூஎஸ்லேருந்து வந்திருந்தேன். வந்திருந்தப்போ என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷை வரும். பெருசாக வொக்காபுலரிலாம் கிடையாது, பட் கொஞ்சம் ஆக்சென்ட் வரும். அதை நோட் பண்ணார் இவர் சவுண்ட் இன்ஜினியர். சார் அந்த ஃபாதர் கேரக்டர் உங்கள் வாய்ஸை ட்ரை பண்ணவா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆசை பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஆசை. ஏன்னா நானே மிமிக் ஆர்டிஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் டேக்கே ஓகே. நான் ஏதோ பல வருஷ சீசன்டு ஆர்டிஸ்ட் மாதிரி பேசியிருக்கீங்கன்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு விட்டுறாதீங்கன்னு வந்து என்னுடைய பாலமுருகன் அப்படி என்னை கட்டிட்டு, சார் விட்டுறாதீங்க சார், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் வாய்ஸு, இது கிடைக்காது இந்த மாதிரி வாய்ஸ்ன்னு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஜென்ரலாக எல்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்கேன், பாட்டு கற்றுக்கேன் நமக்கு நம்ம கற்றுக்கலாம், பாட்டு வாத்தியாருக்கு மறந்து போடும், அவர் சொல்லி தந்தார் நம்ம. ஆனால் இவர் வந்து சொன்னோன்னே எனக்கே கொஞ்சம் என்கரேஜிங்காக இருந்தது. சரி நம்ம படம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ப்ரீவியூக்கு எல்லாம் இன்லாஸையும் கூப்பிட்டு போனால் ஷேம், என் இது இல்லை, என் வாய்ஸ் இல்லை, வேறு ஒருத்தர் பேசியிருக்காரு. கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. மறுநாள் பையனை பாலமுருகன் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் விட்டிங்களே சார், சொல்லியிருக்கலாம்ல, நான் கொஞ்சம் எங்கள் வீட்டை என்னோடய இன்லாஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் என் வாய்ஸ் வருதுன்னு பேக்கன்னு நான் பார்த்துன்னு இருந்தேன். இல்லை சார் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னாங்க, உங்கள் ஃபாதரும் டப்பிங் யூனியன் மெம்பர் இல்லைன்னா பண்ணாதப்பான்னு சொல்லி. அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஓ, அப்பா வேணான்னு சொல்லிட்டாரா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டப்பிங் யூனியன்லேருந்து, அதாவது டப்பிங் யூனியனில் எந்த யூனியன் மெம்பர் யாரும் இல்லைன்னா நம்ம படத்துலலாம் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க நாட் என்கரேஜ்ட். சேம் ரூல் அப்ளைஸ் டு ஹிஸ் ஓன் சன் ஆல்சோ. அவர் என் பையன் வாய்ஸ் போட்டுக்கோன்னு அந்த பரிதாபமே கிடையாது. நிர்தாட்சியம் தூக்கிட்டாங்க. காளிதாஸ் சார் பேசியிருந்தார். எனக்கு யார் காளிதாஸ் சார்னு தெரியாது. ஷம்னா ரவின்னு ஒரு மேடம் இருந்தாங்க தெரியுமா, நியூஸ் ரீடர் டிடியில், அவங்களோட பிரதர் இன் லா அவர். ஓகே. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் ஹேவிங் ஹிம் நவ்.
பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக பேசியிருந்தார். அவர் பேசும்போதே கேட்டிருக்காரு, ஏன்ப்பா நல்லா இருக்கேன் அந்த வாய்ஸ் ஏன்ப்பா தூக்கினீங்கன்ட்டு. இல்லை சார் உங்கள் யூனியன் மெம்பர் இல்லை பெரியவர் வேணான்ட்டாருன்னு சொல்லி விட்டாங்க அப்படியே. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன்னா இது நடந்தது அப்படி தான். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஓகே. நான் எதேச்சியாக ஒரு நாள் போகிறேன், காளிதாஸ் சார் உட்காந்துருக்காரு. எனக்கு அவர் தான் காளிதாஸ்னு தெரியாது. எல்லா குசுன்னு பேசின்னு இருக்காங்க. ஏன்னா அப்பாவோட சன்னு அப்படி தான் பேசின்னு இருக்காங்க. 2-3 பேர். என்ன யார் ஒன்று சார் நான் அவர் கேட்குறாரு என்ன. இல்லை சார் நான் இங்கே பாலமுருகன் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா சரி போங்க. அப்போ தான் யாரோ சார் நடராஜ் சார் சன் அப்படின்னு சொன்னோன்னே, சார் நீங்கள் தானே உங்கள் வாய்ஸ் என்ன பிரமாதமாக இருக்குது, என்ன பேச சொன்னாங்க, கடைசியில் நான் தான் அந்த கேரக்டருக்கு பேசுகிறேன். அப்படியா சார் வெரி குட் சார், நல்லா இருந்தது சார் உங்கள் வாய்ஸு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், என் வாய்ஸ் வரலன்னு எனக்கு சின்ன வருத்தம், பட் உங்கள் வாய்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் லைன் கிங்லேயும் பேசியிருக்கீங்க சார். நான் அவருக்கு சொல்லி, ஏன்னா நான் அதெல்லாம் ரீகால் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆசை டப்பிங் யூனியனில் போய் சேரணுன்னு. எனக்கு எங்கே இருக்குன்னா தெரியாது. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஐ பிகம் எ மெம்பர். அவரே இன்ட்ரடக்ஷன் கையெழுத்து போட்டு, காளிதாஸ் சாரே இன்ட்ரடக்ஷன் கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாரு. ஓகே. இப்போ 30 years ஆகுது. சார் அப்கமிங்கில் என்னென்ன படங்கள் சார் இப்போ பண்ணிருக்கீங்க? விக்ராந்தோட ஒன்று இப்போ எல்லாம் முடிச்சிட்டேன் இப்போதைக்கு. இனிமேல் தான் புதுசாக கமிட் ஆகணும். ஓகே. ஒரு 6-7 படம் இன்னும் வரணும் டு பி ரிலீஸ்டு. அதில் விஜய் ஆண்டனி சாரோடையும் இருக்குது. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஒன்று இருக்குது. ஓகே. இதெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சார். சார் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேட்டரில் உங்களோட சீனுக்குலாம் வந்துட்டு எந்தளவுக்கு அப்ளாஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்தாலே கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாஸ் பேங்க் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப மாட்டீங்க. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கண்ணு லெப்பு இந்த கண்ணம் இவ்வளோ தான் காமிச்சிருப்பாங்க. சார் என்ன சார் இதில் ஜனநாயகத்தில் எப்படி கலக்கிருக்கீங்கன்னு எப்படி என் ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பாரதிராஜா சார் காமிக்கிற மாதிரி ஹீரோயின்லாம் இன்ட்ரடக்ஷன் கண்ணை காமிப்பார், காதில் கொலுசு இது கம்மல் காமிப்பார், காலில் கொலுசு காமிப்பார், இப்படி இருக்கும். இவரும் இது கண்ணு இதை வச்சு பார்த்துட்டு முதுகு தான் நிறைய ஷாட் வருது. என்ன சார் பிரமாதம் பண்ணியிருக்கீங்க சார் ஜனநாயகத்துலன்னு. எப்பா அதில் முழு ஃபேஸே வராதுடா, எப்படா கண்டுபிடிக்கிறீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். Really, I mean, it's a great honor working with H. Vinod sir and விஜய் சாரோட கடைசி படம். அது அவர் சீஃப் மினிஸ்டராக இப்போ அடுத்தது வந்துட்டாருன்றது வந்து எல்லாரோட சேர்ந்து நானுமே அது ரொம்ப வரவேற்கிறேன். த ரீசன் பீயிங் பர்சனலாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லார் வீட்லேயும் நான் சொல்லினே இருப்பேன், எல்லார் வீட்லேயும் அவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லினே இருப்பேன். இட்ஸ் அ ஃபேக்ட். அது ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவா? பை காட்ஸ் கிரேஸ் அவர் நல்ல ஆட்சி நடத்தி நல்லபடியாக எல்லாருக்கும் அவரோட திட்டங்கள் பலிச்சு நல்லா இருக்கட்டும். மக்கள் கொஞ்சம் ஆர்கானிக்காக நல்லாவே க்ரோ ஆகட்டும். கண்டிப்பாக. குட் லக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சார். தேங்க்யூ. ஷோபா த ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம், திருவான்மியூர், முகப்பேர். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்